மகரம் ராசி உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை கூட அதை சமயோஜித புத்தியால் அதை சிறப்பாக கையாண்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். பொதுவாக உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் தாமதமாக தாங்க இருக்கும். அப்படி தாமதமாக முன்னேற்றம் இருந்தாலுமே அது நிலையான வெற்றியாக உங்களோட வாழ்க்கையில் அமையும். மகர ராசியில் இருக்கிறவங்க இளமையில் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. முதிர்ச்சியில் எல்லா வசதிகளுமே பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள் ரொம்பவுமே ஒரு வியக்கத்தக்க வகையில் கிரக சூழல் உருவாகியிருக்கு. அந்த கிரகநிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது, அதாவது இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை சூழல் இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராசிகள்லேயே அதிகமாக புகழ் வெளிச்சம் இல்லாத பகட்டு இல்லாத ஒரு ராசி அப்படின்னா அது மகர ராசி தான். ஆட்டு தலையையும் மீன் போன்ற உடல் அமைப்பையும் கொண்டது இந்த மகர ராசிக்கு. காதலுக்கு பெயர் போனவங்க மகர ராசி ஒரு நில ராசி, பொறுமையானவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் மற்ற நிலராசியாக இருக்கக்கூடிய ரிஷபம் கன்னி இந்த 2 ராசி கூட உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு பொருத்தம் இருக்கும். அதே போல் இந்த மகர ராசிக்காரங்க சூழலுக்கேற்ப தன்னோட இயல்பு மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். உங்ககிட்ட நிறையவே சகிப்புத்தன்மை இருக்கும். அதே இந்த ஒரு குணத்தை மற்ற ராசிக்காரங்கிட்ட பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு கூட சொல்ல உங்ககிட்ட இருக்கிறதுலையே. இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லா வகையிலுமே உயர்வு கிடைக்க நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்கிறது நன்மையாக கிடைக்கும். ஏன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமையில் வழிபாடு செய்கிறதுனால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் இப்படி செய்கிறீங்கல்ல, அப்போ கூட உங்கள் மனசில் பாருங்கள் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு மனசார நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனையை பதிவு பண்ணுங்கள். சனி பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பால் எல்லா பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு பெற முடியும். பண விஷயம், குடும்பம், காதல், இதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதற்கான நிரந்தர தீர்வை உங்கள் ஜாதக அமைப்பால் நீங்கள் பெற முடியும். அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை எளிய முறையில் பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக சில மாற்றங்களை நீங்கள் பெறுவீங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினைச்ச காரியம் அது போலவே நடக்குமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ராசியில் இருக்கிற உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே பாருங்களேன், இந்த தனவாக்க குடும்பஸ்தானம் இருக்குல்ல, அங்கே சூரியன், புதன், ராகு, செவ்வாய் இருக்காங்க. இதில் புதன் வந்து வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்த ஸ்தானம் பாருங்கள் தைரிய வீரிய ஸ்தானம், இங்கே வந்து சுக்கிரன் சனியோடு இணைஞ்சிருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் ரணருண ரோகஸ்தானம், இங்கு வக்ர இயக்கத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரனும் அமர்ந்திருக்காங்க. இந்த ஒரு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களோட செயல்களில் கொஞ்சம் தாமதமான போக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உங்களோட வார்த்தைக்கு வெளி வட்டாரத்தில் பாருங்கள் நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை அதிகரிக்கும். உங்களோட பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவங்க நினைக்கலாம். ஆனால் நீங்கள் பேசும் பொழுது கவனமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா உங்கள் பேச்சை வெறும் பேச்சு அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லது. இல்லையா, அளவோடு பேசுங்க. உங்களோட பொருட்களையும் உடைமைகளையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வெளியில் ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக கவனமாக வச்சுருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகமான போக்கு உருவாகுது. உங்களோட பொருட்களை அனுப்பும்போது பாதுகாத்து வைக்கிறதும் நல்லது, அனுப்புகிறப்ப பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள் இந்த ஒரு விஷயம் இந்த வாரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. வராது அப்படின்னு நினச்ச கடனை கூட இப்போ நீங்கள் போய் கேளுங்க, வரும். கிடப்பில் இருந்த கடனும் பைசூலாகக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகணும். செய்கிற வேலையை பற்றி மனதில் பாருங்கள் கொஞ்சம் திருப்தி கட்டுறது போல் நிலை வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட செயலுக்கு உங்களுக்கு
கொஞ்சம் ஒத்துழைப்பு தருவது குறைவாக இருக்கும். இதனால் மன வருத்தம் கூட வரலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. பெரும்பாலும் குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக கையாண்டா நல்லது. முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பு. பிள்ளைங்கிட்டையுமே அனுசரித்து போகணும். அவங்களோட செயல்களுமே தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டும். அவங்களோட வழியிலேயே விட்டு பிடிக்கணும். கணவன் மனைவி இடையில் திடீர் மன வருத்தம் வரலாம். ஏன்னா சூழல் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருட்களை நீங்களுமே கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்களோட பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது நல்லது. அப்படி பிரச்சனைகளை தலையிட்டால் அந்த பிரச்சனையை முழுசும் நீங்கள் தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் மற்றவங்களோட பிரச்சனைகளில் பெரும்பாலும் தலையிடாதீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தினா நன்மையை பெறலாம். நீங்கள் இந்த வாரத்தை முழுக்குமே யார்கிட்ட பழகிறதாலும் சரிங்க, பேசும்போதும் சரி கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வாக்கில் உங்களுக்கு இப்போ நிதானம் தேவைப்படுதுங்க. அதனால தான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், அதுக்கப்புறம் பாருங்கள் ராகு சேர்க்கையெல்லாம் இருக்குது. பணவரவு ஸ்தானத்தில் வலிமையாகிறதுனால பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பணவரவை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நன்மையை நீங்கள் பெறலாம். அதே போல் எதிர்பாராத செலவுகளுமே கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அது பெருசாக பிரச்சனையை கொடுக்காது, சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். தந்தைக்கிட்ட எதிர்பார்த்த பண உதவி இந்த வாரம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் ஏதாச்சும் இருந்தாலுமே சாதகமாக மாறும். சிலர்லாம் தவணை முறையில் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. வீடு, மனை, திருமணம், மகப்பேறு இது இந்த விஷயத்தில் தடையானவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளை நீங்கள் இப்போ பெறுவீங்க. பொறுமையை சோதிக்கும் பல்வேறு அனுபவங்களை சந்திக்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. அதனால் மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனமாக, நிதானமாக, பொறுமையை கடைபிடிக்கணும். நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் அவங்கக்கிட்ட கூட பேசும்போது பக்குவமாக நடந்துக்கோங்க. அதனால் தேவையற்ற பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாட்டை நீங்கள் இந்த வாரம் தவிர்க்கலாம். அதே போல் உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு உணவால் ஒவ்வாமை வரும். சாப்பாட்டை கொஞ்சம் எளிமையான உணவாக சாப்பிடுங்க. ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபட நவகிரகத்தின் தாக்கம் உங்களுக்கு குறையும். அதே போல் இந்த உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உறவினர் மூலம் நன்மை பிறக்கும். மனக்குழப்பம் நீங்கி எந்த ஒரு விஷயத்துலையுமே தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலை இருக்குது. காரிய தடைகள் கூட ஏற்பட்டு கொஞ்சம் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு சீராக கிடைக்கும். உங்களுக்கு பெரும்பாலும் முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்துலையும் செயல்பட்டிங்கன்னா எல்லா வகையிலுமே காரிய அனுகூலத்தை பெறலாம். மறக்காமல் சனி பகவான் வழிபாட்டை செஞ்சுட்டு உங்களோட புதிய விஷயத்தை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். மனக்குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவான சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். காரிய தடைகள் விலகி நன்மை பிறக்கும். அடுத்து பாருங்கள், திருவோணம் நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு உண்டாகுது. விளையாட்டுகளில் ஈடுபாடும் அதிகரிக்கும். உங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் உயர்வான எண்ணங்கள் மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்கக்கிட்ட நல்ல ஒரு நட்பு ஏற்படும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இருந்த பின்னடைவு நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் வருது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு. அதே போல் இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு குறைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆசிரியர், பெற்றோர் இவங்கெல்லாமே உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் பாடத்திட்டங்களை நல்லா தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கிறது நல்ல மதிப்பெண் எடுக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே போல் சக மாணவர்கள்கிட்ட பழகும் போதும் நிதானமாக கவனமாக பழகணும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெறும் பொழுதும் கவனமாக இருக்கணும். அடுத்து அவிட்டம் 1, 2 பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி நல்லா இருக்குது. உங்களோட செயலுக்கு இது வரைக்கும் இருந்த எதிர்ப்பு இப்போது உங்களை விட்டு நீங்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பாருங்களேன், வழக்கு விவகாரங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் கூட அதில் சாதகமான போக்கு உங்களுக்கு இப்போ ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் புதுசாக பெருசாக கடனை வாங்காமல் தவிர்க்க பாருங்கள். பெரிய அளவில் முதலீடை போட்டு ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க. இருக்கிற கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்றத யோசித்து செயல்படுங்க. தொழில் வியாபாரம் நல்ல ஒரு உயர்வு ஏற்படுது. அதனால் பழைய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பை இப்போ ஏற்படுத்திக்கோங்க. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது நல்லா தான் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள்.
சனி பகவானை சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய கவலையை போக்கும். வீண் அலைச்சல் குறையும், வேலை பளு குறையும். மன நிம்மதி பெற நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.